Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா ஹெல்தியா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 4 ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாக்டவுன் நேரம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய 4 ரெசிபீஸ். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொண்டக்கடலை, அதாவது சிக்பீஸ். அதை வச்சு ஒரு வடை தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம பொதுவாக பருப்பை வச்சு தான் வடை செய்வோம், கடலைப்பருப்பு அந்த மாதிரி. இது இந்த கொண்டக்கடலை வச்சு இப்படி வடை செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1 கப் அளவு கடலை எடுத்து அதை கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஓவர் நைட் நான் அதை ஊற வச்சு கொள்ள போகிறேன். பாருங்கள், இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நான் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊதி பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுக்கலை, இதை நான் இடித்து தான் எடுத்துக்கொண்டேன். ஒரு 3 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, அதோடு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோடு ஒரு பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் தனியாக சின்ன வெங்காயம் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய வெங்காயமாக பெருசாக எடுத்துக்கொள்ளலாம். அதோடு ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளவு தான். இதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி தான் நம்ம வடைக்கு சேர்ப்போம். இப்போ நான் இதை இடித்து சேர்த்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இடிக்கிறதுக்கு வசதி இல்லாட்டி நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கொள்ளலாம். முதல்ல வெங்காயத்தை மட்டும் போடாமல் மிச்சமுள்ள எல்லாத்தையுமே போட்டு நல்லா கோஸாக நான் இடிச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நான் வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன். மை மாதிரி நீங்கள் இடிச்செடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி கோஸாக இடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம கடலையை அரைச்செடுத்தோம் இல்லையா, அதில் தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் பச்சை மிளகாயை சேர்த்துருக்கோம், அதால் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா முழு சீரகம் அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வடை செய்கிற நேரம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கொள்கிறேன். அரிசி மாவு இல்லாட்டி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அதையும் சேர்த்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு கொள்ளுங்கள். நாங்கள் நார்மலாகவே வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சாப் பண்ணி தான் சேர்ப்போம். இது நம்ம அரைச்சி சேர்த்ததால் நம்ம வடை சாப்பிட்ற நேரம் அது நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வடை மாதிரி தட்டி எடுக்கிறது மட்டும்தான் இருக்குது. நம்ம அரிசி மாவு சேர்த்ததால் அது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், நீங்கள் தேவையான ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெயை சூடாக்கி கொள்ளுவோம். நான் நீல வாக்கிலையும் அதை செஞ்சு எடுத்தேன். அதுக்கப்புறமா தட்டி வடை மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கொண்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிடுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கடலையில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே விளங்காது. ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்படி சூப்பராக வந்துட்டு அப்படின்னு சொல்லி. கடலை பருப்பு நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனால் கடலை அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஈஸியாக நம்மளுக்கு அரைச்சி கொள்ளலாம். பாருங்கள் எப்படி மொறுமொருண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்தது ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய மசாலா மெக்கரோனி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட விடலாம், அப்படி இல்லாட்டி பட்டர் கூட விட்டுக்கொள்ளலாம்.
இப்போ வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இல்லை, வெள்ளைப்பூடு மட்டும் தனியாக. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கொள்கிறேன். இப்போ ஒரு 3 பச்சை மிளகா சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து நான் வதக்கிக்கொள்கிறேன். இதில் வந்து நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி மட்டன், சிக்கன் எதுவுமே நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறதில்ல. இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தனியாக மசாலா மட்டும் சேர்த்து செய்ய போகிற இந்த நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெக்கரோனி. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கொள்ளுங்க. பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கொள்ளுங்க. தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா அதை வந்து குக் பண்ணிக்கொள்ளுங்க. தக்காளி அது வந்து தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு அது நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு கெச்சப் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், நல்லா சூப்பரான கலரில் நல்லா எல்லாம் வதங்கி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த ஷேப்பில் இருக்கிற மெக்கரோனி எடுத்திருக்கேன். இந்த ஷேப் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்து மெக்கரோனி குக் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். மெக்கரோனியை வந்து நீங்கள் குக் பண்ணுற நேரம் அந்த தண்ணியில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் விட்டு குக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கொள்ளுங்க. அப்போ வந்து எல்லாமே உதிரி உதிரியாக நல்லா ஒன்று சேராமல் வரும். அதுக்கப்புறமா வந்து கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. மசாலாஸே போதும், நாங்கள் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலை. ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெக்கரோனி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி டோஸ்டர் காஃபி கேக் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பால் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் பீட்டரால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது நல்லா க்ரீமியாகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சீனி கரைய தேவையில்ல, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீமியாகி வந்தாலே போதும். நாங்கள் இன்னும் விஸ்க் பண்ண போகிறோம், பண்ண சீனி கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பட்டர் அண்ட் சுகரோடு சேர்ந்து இந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்மளோட 2வது முட்டையை சேர்த்துக்கொள்வோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சீனி நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ வந்து சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சேவர் எடுத்து இதில் வந்து 1 கப் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். 1/8 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு பால் எடுத்துக்கொள்கிறேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அதை வந்து நான் கொஞ்சமாக இதில் விட்டுக்கொள்கிறேன். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கொள்கிறேன். விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரியே
அதில் இருக்கிற பால் எல்லாத்தையுமே விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேக் பேட்டர் அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளோவிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து உங்கள்கிட்ட டோஸ்டர் இருக்கும், எல்லாரோட வீட்லேயுமே டோஸ்டர் இருக்கும். ஸோ அந்த டோஸ்டர் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுற அந்த டோஸ்டர், அதில் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி பட்டர் தான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். 2 பக்கத்துலேயும், மேலேயும் கீழேயும் 2 பக்கத்துலேயுமே நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் அது வந்து ஒட்டாமல் வரும். காஃபி கேக் விருப்பம் இல்லாமல் ஜஸ்ட் வெனிலா கேக் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதோட வந்து லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். ஒவ்வொரு டோஸ்ட் பண்ணுற இடத்துலையுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டுமே விட்டுக்கொள்ளுங்க, கூடுதலாக விடாதீங்க. இந்த மாதிரி எல்லா 4 பக்கத்தையுமே ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறமா மூடிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுங்க. க்ரீன் லைட்டாக இருக்கிறது வந்து ரெட் லைட்டாக மாறணும், அது வரைக்கும் தான். ஒரு நிமிஷம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா கேக் சூப்பராக வந்துட்டு இப்போ வந்து இதை நாங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு இன்னும் 1 நிமிஷம் வச்சுருங்க. ஆன் பண்ணி இன்னும் 1 நிமிஷம் வச்சுட்டு பாருங்கள், அடுத்த பக்கமும் நல்லா செவந்து வந்துடும். அவ்வளோதான். ஈஸியாக ஒரு ½ an hourலேயே செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக். அடுத்த பேட்ச் நீங்கள் இதில் வந்து விடுற நேரமும் பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரியே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. விட்டு 1 நிமிஷத்தாலேயே உங்களுக்கு வந்து கேக் ரெடி ஆயிரும். பாருங்கள் இவ்வளவு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த லாக்டவுன் நேரத்தில் வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொள்ளலாம். அதோடு வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கட்டாயம் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கு இது செஞ்சு கொடுங்க. அடுத்தது வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு அடை தான் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருடைய வீட்லேயுமே எது இருக்கோ இல்லையோ சோறு கட்டாயம் இருக்கும். இது வந்து பகல் செஞ்ச சோறு. அதில் வந்து நான் 1 கப் எடுத்துக்கொள்கிறேன். அதை வந்து இப்போ நம்ம கிரைண்டரில் விட்டு தண்ணி ஒன்றுமே விடாமல் நான் வந்து இதை வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அவள் வந்து சோறு கொஞ்சம் முழுசாக இருக்காது. பாருங்கள், கிரிபத் மாதிரியே இருக்குது, அதாவது மில்க் ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணது, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா சின்னதாக சாப் பண்ணது, எல்லாமே சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு வந்து கொஞ்சம் பெரிய பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், ½ டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு வந்து முழு சீரகம் ஒரு ½ டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லாட்டி நீங்கள் வந்து அரிசி மாவு அப்படி இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக வேண்டியும் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக வேண்டியும் தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது ரைஸ் அப்படின்றதால வந்து இது வந்து இப்படி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் தண்ணி ஒன்றுமே சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையுமே. பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டி தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து கையெல்லாம் கழுவ தேவையில்லை. இடைக்கடை கையை கழுவி கொள்ளாதீங்க. உங்களுக்கு எப்படியுமே இது செய்கிற நேரம் கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும், அந்த பசத்தன்மை அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதே கையாலேயே பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. அதோடு வந்து அடை செய்கிறதுக்கு தேவையான மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டு இந்த மாதிரி குட்டியாக நம்ம ரொட்டி தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டியாக கையில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து அதில் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டு ஆயில் விட்டு நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான கிறிஸ்பியான ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிரும். இதை வந்து ஸ்நாக்குன்னு சொல்ல முடியாது, பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி டின்னராக கூட சாப்பிடலாம். அடுத்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கொள்ளுங்க. ஆயில் விட்டு தான் இதை செய்யணும், அப்படி இல்லாட்டி வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்காது. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து ரைஸில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவு சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்ஸை கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.